Hi guys, welcome back to another video. So உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம டிவிகேக்கு விசில் சிம்பல் அலோகேட் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப வெல்கம் பண்ண வேண்டிய விஷயம் தான். மற்றொரு பெரிய விஷயம் தான் என்னன்னா நார்மலி புதுசா வர பார்ட்டிக்கோ இல்லனா ஒரு தேர்தல்ல கூட பங்கெடுக்காத ஒரு தேர்தல்ல கூட பார்ட்டிசிபேட் பண்ணாத ஒரு பார்ட்டிக்கு இதே மாதிரி சிம்பல் எல்லாம் எடுத்து கொடுத்துற மாட்டாங்க. நார்மலி ஒரு தேர்தல்ல பங்கெடுத்து 7% ஆச்சு ஓட்ஸ் அவங்க எடுத்துறதா மட்டும் தான் அப்படி கொடுப்பாங்க. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பார்ட்டியா இருந்தா மட்டும் தான் அப்படி கொடுப்பாங்க. விஜயோட டிவிகே பொறுத்த வரைக்கும் அவங்க லோ நல்லாவே அனலைஸ் பண்ணிருக்காங்க. அந்த லோ சட்டத்துல ஒரு இடம் இருக்கிறதுனால தான் இந்த அவங்க அந்த வழியில போய் இந்த ஒரு பார்ட்டியோட சின்னத்தை கைப்பற்றிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த பார்ட்டிக்கு அப் டு 9 சிம்பிள் அவங்க கொடுத்திருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த கப்பு அதே மாதிரி இந்த விசில் தான் முதல் இடத்துல இருந்துச்சு. அதே மாதிரி கப்பு இதே மாதிரி கிரிக்கெட் பேட் இதே மாதிரி எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் கூட இந்த விஜய்க்கு அப்ரோப்ரியேட்டான இது சிம்பிள் தான் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இது ரொம்ப வெல்கம் பண்ண வேண்டிய விஷயம் தான். என்னன்னா இந்த விசிலுங்கிறது ஒரு என்ன சொல்றது காமனான ஒரு திங் தான். என்னன்னா நமக்கு நார்மலி நம்ம சின்ன பிள்ளையில இருக்கும்போது நம்ம விசில் அடிச்சிருப்போம். நமக்கு யார் இந்த ஆண் பெண் அப்படி இல்லை, எல்லாருமே விசில் அடிச்சு வந்திருப்போம். நம்ம மூவி பார்க்கும்போது விசில் அடிப்போம். இந்த என்ன சொல்றது பஸ்ல கண்டக்டருக்கு விசில் அடிப்பாரு, அந்த மாதிரி போலீஸ் விசில் அடிப்பாங்க. ஸோ இது மாதிரி ஏதாவது பார்ட்டியோட ஏதாச்சும் மாநாடு எல்லாம் நடந்ததுனால விசில் சும்மா பறக்கும். விசிலுங்கிறது மக்கள் கிடையாது ரொம்ப காமனான விஷயம். எஸ்பெஷலி இந்த டீன்ஸுக்கு ஜென்சி கிட்ஸுக்கு இடையிலன்னு சொல்லலாம். ஸோ இந்த மக்கள் மத்தியில் விஜய்க்கு இந்த விசிலுங்கிற இந்த சிம்பிள் எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. என்னன்னா உங்களுக்கே தெரியும் அவரோட ஆன்லைன் வாரியர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றது கிட்டத்தட்ட 1 கோடிக்கு அடுப்பிச்சு அவங்களுக்கு ஆன்லைன் மெம்பர்ஸ் வேறு இருக்காங்க. அந்த என்ன சொல்றது அந்த இன்ஸ்டாகிராம்லேயும் அதே மாதிரி இந்த ட்விட்டர் எக்ஸ்லேயும். ஸோ விசிலோட சிம்பிள் அலோகேட் ஆனது நம்ம தலைவர் அப்படி இன்ஸ்டாகிராம்லேயும் அதே மாதிரி என்ன சொல்றது எக்ஸ்ல எல்லாம் அப்படியே டிபியை மாத்திட்டாருன்னு சொல்லலாம். டிபியில் கவர் ஃபோட்டோவில் இது மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இது ரொம்பவே என்ன சொல்றது காமனான விஷயம்னால மக்களுக்கு எழுப்பம் என்ன சொல்றது இந்த எலெக்ஷன் போல் பூத்தில் போகும்போது அந்த பேலட் பெட்டியில் பார்க்கும்போது ப்ரெஸ் பண்ணதுக்கு ரொம்பவே என்ன சொல்றது ஈஸியாக இருக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் இரட்டை இலையும் அதே மாதிரி இந்த உதயசூரியன் தான் ரொம்ப டொமினண்டான சிம்பிளாக இருக்குது. லெஜெண்டரியாக இருக்குது. இந்த 2 சிம்பிளுக்கு இடையில புதுசாக இருந்த விசிலுங்கிற சிம்பிள் வந்து டஃப் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. என்னன்னா அதே மாதிரி தான் காமனான விஷயம் தான் விசில். என்ன இன்னும் சொல்ல போனால் இது 2 விஷயத்தை விட இந்த விசிலுங்கிறது ரொம்பவே காமனான விஷயம்னால எல்லாருக்கிட்ட இந்த விசிலுங்கிற இந்த சிம்பிளை கொண்டு போக ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். தமிழ்நாடு பீப்புளோட மைண்ட் செட் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்குன்னு சொல்லலாம். என்னன்னா ஓல்டர் பீப்புள் எல்லாம் முன்னாடி அவங்களுக்கு ஒரு என்ன சொல்லுது அவங்களுக்கு ஒரு மைண்டில் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த சிம்பிளுக்கு தான் போடணும்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கும் ஈஸியாக கன்வெர்ட் ஆகுற மாதிரி தான் இந்த சிம்பிள் இருக்குது. என்னன்னா அவங்க வீட்லேயும் நம்மளை மாதிரி பசங்களில் இருப்பாங்க. ஸோ ஓபியஸ்லி நம்மளை மாதிரி பசங்களில் நார்மல் விஜய்க்கு தான் ஓட்டு போட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இருந்தால் கூட அவங்களும் அவங்களோட அப்பா அம்மாவும் கேன்வாஸ் பண்ணுற ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அவங்களோட அப்பா அம்மா மைண்ட் செட் மாற்றி விட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்றது இந்த விசில் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணதுக்கு அதுக்கு டைம் எடுக்காது. ஸோ அவங்க அப்படியே கன்வெர்ட் ஆகிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நார்மலி உள் கிராமத்துல எல்லாம் வாழ்றவங்க தான் இந்த சிம்பிள் பத்து ஓட்டு போடுவாங்க. ஸோ அவங்க கிட்ட இந்த விஜயோட சிம்பிள் தான் விசிலுங்கிறது எடுத்து புரிய வச்சுட்டாங்கன்னா அவங்களோட ஓட்டும் நமக்கு இந்த டிவிக்கு வர நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. டிவிக்கோட மெம்பர்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எஃபர்ட் போட்டாங்கன்னா இந்த விசில் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு சேர்க்கலாம். இந்த விசில் பார்த்தாலே நமக்கு மைண்ட்ல விஜயோட படம் தான் ஓரமாக வரணுங்கிறது அவங்க தெரியப்படுத்தணும். ஸோ அந்த ரீதிக்கு அவங்க இந்த விசிலை எடுத்துட்டு போனாங்கன்னா நார்மலி 100% இந்த எலெக்ஷன் நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு திருப்பத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் டிவிகேக்கு அவங்க கேட்ட சிம்பிள் கொடுத்துட்டாங்க. ஆனா இன்னும் 2-3 எலெக்ஷன்லாம் பார்த்து என்ன சொல்றது நாங்களும் பெரிய ஆளு தாண்டா, நாங்களும் பெரிய பார்ட்டி தாண்டா, எங்களுக்கு என்ன சொல்றது நாங்க அங்கீகரிக்கப்பட்ட பார்ட்டி தாண்டா சொல்லி நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்றது கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. சுத்திக்கிட்டு இருக்காங்க, கத்திட்டு இருக்காங்க, தப்பி தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சிம்பிள் கிடைக்கிறது வேண்டிட்டு அவங்களுக்கு பார்த்து ஏதாச்சும் பண்ணுங்கப்பா, இவங்களோட சாபம் இது உங்களோட வைத்தியத்தை நமக்கு பலிக்காம இருக்கட்டும். ஸோ நம்ம இந்த எலெக்ஷனுக்கு வேண்டிட்டு இவங்களுக்கு ஏதாச்சும் பார்த்து பண்ணிவிடுங்கப்பா, என்னை பார்த்தாலே பாவமாக இருக்கும். அவங்களுக்கு ஏதாச்சும் வேண்டது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.